ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாதி திவின் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சி உமனுக்கான முத்துலட்சுமி ரெட்டியோட ஸ்கீமு, அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மாதி திவின் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத்துலட்சுமி ரெட்டியோட மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து கொடுக்கறதுக்கு. இது மொத்த டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 18,000. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, இப்போ ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கணும், 19 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், பிக்மி ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், டெலிவரி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ இல்லை அதர் ஹாஸ்பிட்டலையோ பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் 2 பேரோட ஃபோட்டோ அண்டு 2 பேர்த்தோட ஆதார் ஜெராக்ஸ், ஓட்டர் ஐடி ஒய்ஃபோடது, ஸ்மார்ட் கார்டு ஒய்ஃப் நேமில் இருக்கிறது, ஈஸ்வரம் கார்டு, அந்த ஈஸ்வரம் கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், ஒய்ஃப் நேமில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்கணும். இது எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நியர்பையில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த 18,000 எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து 2,000 ரூபா வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டான 12 வீக்லேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது கிடைக்கும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து 2,000 ரூபா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 செக்கப்பை விசிட் பண்ணியிருக்கணும், அப்புறம் 2 வேக்சின் போட்டிருக்கணும். தேர்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்ம டெலிவரி வந்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா 4,000 கிரெடிட் ஆகும். ஃபோர்த் இன்ஸ்டால்மேஷன் 4,000 வந்து பேபிக்கு வந்து வேக்சினேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது கிடைக்கும். ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட் இது எல்லாமே வந்து ஜிஹெச்லே பண்ணியிருந்தோம் அப்படின்னா 6,000 கம்ப்ளீட் ஆகும். ப்ளஸ் வந்து 2 நியூட்ரிஷன் கிட்ஸ் வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைமில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை போய்ட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது செக்கப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து பிக்மியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. சப்போஸ் அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் பிக்மி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி ஈஸ்வரம் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டிவ்ஸ் தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக்மியில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இது மாதிரி எம்சிபி கார்டு போட்டு நம்ம நேமில் தருவாங்க. அதில் வந்து நம்ம வேக்சினேட் 2 போட்டிருந்ததுக்கு மென்ஷன் பண்ணி நம்மளோட லோ பிபி எவ்வளோ இருக்குது, நம்மளோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பழைய ப்ரொசீஜரில் வந்து ஒரு நோட்டு வாங்கிட்டு வர சொல்லி அந்த நோட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு புக் போட்டு நம்ம எப்போ விசிட் பண்ணியிருக்கோம், நம்மளோட பிபி எவ்வளோ இருக்கா, ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி ஏதாவது இருக்கா, நம்ம டாக்டர் விசிட் பண்ண டேட்டு முதற்கொண்டு எல்லாமே வந்து எப்போ ஸ்கேன் எடுத்தது எல்லாமே கொடுத்துருவாங்க. வேக்சினேட் போட்டதே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 2 டைம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஈஸ்வரம் கார்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.